வணக்கம். இந்த வீடியோவில் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி சில ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு ஐசோட்ரோபிக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னுடைய 2-டைமென்ஷனல் ஐசோட்ரோபிக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி நம்ம எழுதணும். இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். h is equal to என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி இன் யூசிங் polar coordinates r theta பயன்படுத்தி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போறோம். So the given potential energy of the harmonic oscillator half k r square. V is equal to half k r square. அடுத்தது kinetic energy of this harmonic oscillator எழுதணும் in terms of polar coordinates. So that is equal to T, kinetic energy T is equal to half m r dot square plus r square theta dot square. இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். இப்போ லெக்ராஞ்சியன் L is equal to என்னது T minus V. இப்போ T குரிய வேல்யூவையும் V குரிய வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம மொமெண்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ∂L by ∂QK டாட். இதுதான் நம்மளோட மொமெண்டாவுக்கான ஃபார்முலா. இதில் இந்த இடத்துல பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு ரெண்டு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால PR மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு R ஒரு தடவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P theta ஒரு தடவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ PR is equal to ∂L by ∂R dot and P theta is equal to ∂L by ∂theta dot. ஸோ இந்த L ஈக்குவேஷனை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு R dot எடுத்துருக்கிறோம், theta dot ஒரு முறை எடுத்துருக்கிறோம் and we are getting the answers like this. இது ரெண்டுமே momentum involving in this particular problem. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து r dot is equal to PR by m ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி theta dot is equal to P theta by mr square ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை நம்மளுடைய ஹாமில்டோனியன் H that is equal to summation over PK QK dot minus L அந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அகைன் ஐ எம் டெல்லிங் PKங்கிறதுலாம் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு என்ன ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்டோ அதன்படி இப்போ நம்ம எழுதணும். இதில் ரெண்டு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. PR R டாட் பிளஸ் P theta theta டாட் மைனஸ் L. எல்லோட வேல்யூ அங்கே இருக்குது இல்லையா, T மைனஸ் V போட்டோம்ல, அதை எழுதிக்கணும். half m R டாட் ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர் theta டாட் ஸ்கொயர் மைனஸ் half k R ஸ்கொயர் மைனஸ் half k r ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் பொழுது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல r டாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், தீட்டா டாட்டோட வேல்யூ தெரியும். இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். r டாட் இஸ் ஈக்குவல் டு என்னது PR பை m. அப்போ PR இன்ட்டு PR பை m இஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் பை m வரும். PR ஸ்கொயர் பை m அண்ட் தென் தீட்டா டாட்டோட வேல்யூ P theta பை mr ஸ்கொயர். அதையும் நம்ம போட்டு P theta ஸ்கொயர் பை mr ஸ்கொயர். இப்போ மைனஸ் half m r டாட் ஸ்கொயர். r டாட் ஸ்கொயருக்கு பதிலாக PR ஸ்கொயர் பை m போட்டுக்க போகிறோம். அப்படி போடும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த m கேன்சல் அவுட் ஆகிட்டு m ஸ்கொயரில் வெறும் m மட்டும் வெளியில் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல தீட்டா டாட் ஸ்கொயரோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். r ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு, ஒரு mக்கு அது வெளியில் போயிடுச்சு, வெளியில் காமனாக எடுத்துட்டேன். So that P theta square by R square வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை we got 1 minus half தானே, அந்த half m by 1 by 2m PR square plus P theta square R square வந்திருக்கு. and then potential energy. ஸோ ஹெச்சோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது தான் முக்கியம், அதில் தான் வேலை நமக்கு. ஸோ ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம ஹெச்சை பிஆரை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். ஆரை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி P thetaவை பொறுத்து தீட்டாவை பொறுத்தும் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ∂H by ∂PR PR by m வந்துருச்சு. ∂H by ∂theta டாட் P theta by mr ஸ்கொயர் வந்துருச்சு. அடுத்தது ∂H by ∂R ஒரு தடவை எடுக்க போகிறோம். R எடுத்தோம்னா என்ன வரும், P theta அந்த R ஸ்கொயர் 1 by R ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ மைனஸ் 1 by R cube வந்துடும். அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். P theta ஸ்கொயர்
mr cube அப்புறம் kr ஸ்கொயர் 2r வரும் 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் kr வந்துருச்சு. அண்ட் தென் ஹெச்சை திரும்பவும் தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி காட் நத்திங். தீட்டா எந்த வேலையும் இல்லை அந்த பேராமீட்டர், அதனால வேரியபிள் இல்லாதனால 0 ஆயிடுச்சு. நவ் வி ஹாவ் 2 coordinates here. அதனால 4 ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வரும். என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஆர் தீட்டா 2 இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் 2 ஈக்குவேஷன்ஸ். ஸோ there will be a 4 Hamilton's equations. So the first one is, we know that qk dot is equal to dou h by dou pk. அதன்படி இதில் r dot ஒரு தடவை கண்டுபிடிக்கணும், theta dot ஒரு தடவை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு தடவை r dot is equal to dou h by dou pr. இல்லைன்னா r dot is equal to அந்த dou h by dou pr வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே pr by mன்னு. அதே மாதிரி theta dot is equal to dou h by dou theta by theta, or அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் p theta by mr ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் ஒரு ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அடுத்தது pr dot மைனஸ் pk dot is equal to dou h by dou qk அந்த ஃபார்மேட்டில் எழுதுறோம். இப்போ நான் மைனஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணது மாதிரி இல்லாமல். ஸோ இதில் 2 தடவை எழுதுகிறோம். நம்ம பிஆர் டாட் ஒரு தடவை பி தீட்டா டாட் ஒரு தடவை எழுத போகிறோம். ஸோ பிஆர் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ ஆர், ஆரை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் தீட்டா பி தீட்டா டாட் ஒரு தடவை எழுதுகிறோம், மைனஸ் டோ ஹெச் பை டோ தீட்டா. ஸோ பி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0 தான் வரும். ஸோ இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுடைய ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்டிங் திஸ் பர்டிகுலர் ஐசோட்ரோபிக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இதில் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி சேமாக தான் இதுவும் ரிசல்ட் பண்ணியிருக்கு. இப்படி தான் நம்ம ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு சிஸ்டத்தினுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்க போகிறோம். The second problem using Hamiltonian function என்ன கேட்டிருக்காங்கன்னா, write down the Hamiltonian and equations of motion of a simple pendulum. ஸோ ஹாமில்டோனியன் சிம்பிள் பெண்டுலத்துக்கு ஹாமில்டோனியனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் சிம்பிள் பெண்டுலம். ஏங்கிறது தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதனுடைய லென்த் எல்ன்னு வச்சுக்குவோம். ஸோ அட் டைம் டீயில் இந்த சிம்பிள் பெண்டுலத்தினுடைய அந்த மாஸ் எம் அப்படிங்கிற மாஸ் பிங்கிற ஸ்டேட் அடைஞ்சிருக்கு. இந்த பி எந்த டிஸ்டன்ஸில் வந்து இதில் டச் பண்ணுதுன்னு பார்ப்போம். அண்ட் தென் இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு கைனட்டிக் எனர்ஜி 12 ml ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர். Here I am using the polar coordinates. So L theta dot போட்டிருக்கேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கும் பொழுது இதனோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நான் இந்த பிங்கிற இந்த இதன் வழியாக போகக்கூடிய ஹாரிசான்டல் லைனை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்கிட்டு அதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஹெச்ங்கிறது இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல் காஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ஹெச்ங்கிறது the total L minus இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம ஹெச்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெஃபரன்ஸ் லைன் இருக்கிறதுனால. ஸோ எம்ஜிஎல் காமனாக வெளியில் எடுத்து 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ கைனட்டிக் எனர்ஜியும் கிடச்சிருச்சு, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கிடச்சிருச்சு. the rest of the thing is you have to find the Lagrangian function. Lagrangian L is equal to T minus V. T சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் இருந்து நம்ம மொமெண்டா கண்டுபிடிக்கலாம். P theta is equal to dou L by dou theta dot. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி தான் மொமெண்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ dou L by dou theta dot இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்ட் P thetaவோட வேல்யூ. இந்த ஈக்குவேஷனை L தீட்டா டாட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது தீட்டா டாட் ஸ்கொயர் வந்து 2
theta dotனு வரும். அந்த 2 கேன்சல் அவுட் ஆகி வெறும் ml ஸ்கொயர் theta dotனு வரும். அடுத்த டேர்ம்ல theta dot இல்ல, அதனால நம்ம 0 எடுத்தாச்சு. ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் h எப்படி நம்ம சொல்வோம் அப்படின்னா சம்மேஷன் ஓவர் pk qk dot minus l. pk qk dot minus l. இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை போட்டு p theta theta dot அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை எடுத்து எழுத போகிறோம். p theta அப்படிங்கிறது ml ஸ்கொயர் theta dot, பக்கத்தில் இன்னொரு theta dot இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா ml ஸ்கொயர் theta dot ஸ்கொயர் வரும். theta dot ஸ்கொயர். ஸோ ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டோ ஹெச் பை ஒன்னோட பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எல்லோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இது கைனடிக் எனர்ஜி, இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ ஹாமில்டோனியன் தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி. இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த ஈக்குவேஷனில் இருந்து தீட்டா டாட்டை மட்டும் நான் எவ்வளோ வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு பி தீட்டா பை ml ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூவை ஹாமில்டோனியனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. After simplification, இந்த m cancel out ஆயிடும். So that p theta square by 2 ஒரு m இருக்கும், m ஸ்கொயரில் ஒரு m போச்சுன்னா, and then l ஸ்கொயரில் ஒரு l ஸ்கொயர் மட்டும் போயிடுச்சுன்னா l ஸ்கொயர் இங்கே மிச்சம் இருக்கும். mgl 1 minus cos theta. இதுதான் h. இப்போ இந்த h-ஐ p theta-வை பொறுத்து ஒரு முறை, theta-வை பொறுத்து ஒரு முறை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம எடுக்கணும். எதுக்குன்னா ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்காக. முதல்ல p theta-வை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்தோம் அப்படின்னா 2 theta dot divided by 2ml ஸ்கொயர். அடுத்த டேர்மில் இல்லை, அதனால் விட்டுடுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா we are getting like this. அண்ட் தென் இதே ஹெச்சை தீட்டாவை பொறுத்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் தீட்டா இல்லை, பட் செகண்ட் டேர்மில் இருக்குது mgl மைனஸ் ஏற்கனவே இருக்குது, ப்ளஸ் காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஒரு தடவை வருது. ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு. Hamilton's equations இந்த particular simple pendulumத்துக்கு நம்ம எழுத போறோம் in terms of theta and p theta. So we know that theta dot that is equal to dou h by dou p theta and minus p theta dot is equal to dot போட மறந்துட்டேன், இங்க dot வரணும், dou h by dou theta. So theta dot is equal to dou h by dou p theta நம்ம derive பண்ணி வச்சிருந்தோம், அதை substitute பண்ணிருக்கோம். And then here p theta dot is equal to minus mgl sin theta. So these two equations represents the Hamilton's equations for a simple pendulum. So theta dot p theta dot இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் தான் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இது மாதிரி இல்லையே நம்ம லெக்ரான்ஜியனில் கண்டுபிடிச்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால ஒரு சின்ன செக்கிங். இப்போ லெக்ரான்ஜியனில் என்ன வந்துச்சு அதையே இதிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ p theta is equal to ml square theta dot முதல்ல நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த ஈக்குவேஷனை நான் திரும்ப டைம் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். ஸோ p theta dot is equal to ml square theta double dot வந்துருச்சு. இதில் இருந்து p theta dot வேல்யூ நான் இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ml square theta dot that is equal to minus mgl sin theta. இந்த ஈக்குவேஷனை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ
இப்போ நம்மளுடைய சிம்பிள் பெண்டுலம்னா நமக்கு தெரிஞ்ச அதே ஈக்குவேஷன் இதுலேயும் வரும். ஸோ நம்மளுக்கு ஃபெமிலியரான ஈக்குவேஷன் A is equal to minus omega square x. இதே தான் நமக்கு வந்து லெக்ராஞ்சியனில் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் g by l தீட்டா is equal to 0 வந்துச்சு. ஸோ ஒமேகா பதிலாக ரூட் ஆஃப் g by l நம்ம பார்த்தோம். இப்போ இதுலையும் நம்ம வந்து we are going to do the same thing. தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல் ஸ்கொயரை ரெண்டு பக்கத்துலேயும் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ தட் ஜி பை எல் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இன்கேஸ் தீட்டா ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? சைன் தீட்டாவை தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்ம we are considering the theta is very small. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வந்துச்சு. ஸோ தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜி பை எல் தீட்டா. திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன் ப்ளஸ் ஒமேகா. ஒமேகாங்கிறது ஒமேகா ஸ்கொயருங்கிறது தான் இங்கே இருக்குது. ஜி பை எல் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸாக்ட்லி depicts the simple pendulum equation இல்லையா? ஸோ சிம்பிள் பெண்டுலம் நம்மளுடைய கார்ட்டீசியனில் நமக்கு தெரிஞ்சது ஆக்சலரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கும். லெக்ராஞ்சிஸில் இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே ஈக்குவேஷன்ஸ் இதில் இருந்து வரும். என்ன இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் இருக்குது. லெக்ராஞ்சியில் ஒரே ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ரிசல்ட்டாக வந்துச்சு. அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இதில் ஹாமில்டோனியனில் பயன்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், ஆனால் ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கு. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் ரிசல்ட்டு ரெண்டுத்துக்கும் சேம் தான். Obtain the Hamiltonian and Hamilton's equations for the spring mass arrangement as shown here. Spring is unstretched at x is equal to 0. இந்த ப்ராப்ளம்க்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனும் கண்டுபிடிக்க போகிறோம், ஹாமில்டோனியனும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாமில்டோனியன் ஹெச் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்கை அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இதனுடைய எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி டைம் டி வச்சுக்கலாம். டைம் டி 0ல் எக்ஸ் வந்து அன்ஸ்ட்ரெச்சாக 0ல் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த படத்தில் பார்த்தோம்னா. இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்க்கு கைனட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுவோம்? ஹாஃப் எம்வி ஸ்கொயர், அதே தான் இங்கே விக்கு பதிலாக எக்ஸ் டாட் ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம். அண்ட் கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா இதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக V is equal to half kx square. So potential energy is equal to half kx square எழுதுறோம். Once you know the potential energy and kinetic energy, you can calculate the Lagrangian function. Lagrangian என்னது? L is equal to T minus V. So T ஓட value, V ஓட value substitute பண்றோம். Once L தெரிஞ்சிருச்சுனா momentum தெரிஞ்சிடும். Momentum is equal to, இப்போ இதில் எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஸோ கே எக்ஸ் உள்ளது px is equal to dou L by dou x dot, சாரி இது k இல்லை, இது x. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து x dot is equal to px by m. அடுத்தது ஹாமில்டோனியனில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம ஹாமில்டோனியன் h is equal to pk qk dot minus l. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு px x dot minus lன்னு வரும். இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு எழுதுவோம் px x dot minus l. இப்போ இதில் x dotோட வேல்யூ தெரியும், px by m போட போகிறோம். போட்டோம்னா px ஸ்கொயர் by m வரும். இதில் எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்கோ நீங்கள் அத்தனை முறை எழுதணும். இதில் ஒரே ஒரு கோஆர்டினேட் நம்ம generalized coordinate x மட்டும் இருக்கிறதுனால வெறும் x terms எழுதணும். In case if you have some other term also you can add that term. போன சம்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட L ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். L கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, இந்த வேல்யூவை கொண்டு போய் Lக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
இந்த எக்ஸ்ட்ராக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான் px by MIA. After simplification, half px square by m varum plus half kx square varum. This is nothing but the kinetic energy and potential energy, that is total energy of the system. So Hamiltonian, it depicts the total energy of the system. So what else? The next thing, h px பொறுத்து நம்ம differentiate பண்ணனும், x பொறுத்து ஒரு தடவை partial differentiate பண்ணனும். px பொறுத்து partial differentiate பண்ணா ஒரே term தான் இருக்குது. So that we will be getting a px by m. அடுத்தது h x பொறுத்து ஒரு தடவை differentiate பண்ணலாம். first termல x இல்ல, second termல தான் இருக்குது. So x square differentiate பண்றோம். So 2 cancel out ஆயிடும், வெறும் kx மட்டும் வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பயன்படுத்தி நம்மளோட ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷனை இப்போ எழுதலாம். ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ங்கிறது என்னது? qk dot is equal to dou h by dou pk. அதன்படி இங்கே x dot is equal to dou h by dou px அப்படின்னு வரும். இப்போ அந்த dou h by dou px ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் minus pk dot is equal to dou h by dou qk வரும் இல்லையா? அதுக்கு பதிலாக இங்கே px dot is equal to dou h by dou x போட போகிறோம். ஸோ முதல்ல இதில் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x dot is equal to px by m போட்டாச்சு. அடுத்தது px dot is equal to, I forgot to put this minus here. So px வேல்யூக்கு மைனஸ் வரும் நமக்கு. So here we have to put the minus term. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் Hamilton's equation for this particular problem.